ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி செய்யலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் உளுத்தங்கஞ்சியை நல்லா அரைச்சி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சர்க்கரை தேவையான அளவு நம்ம போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ மெயின் வந்து இதை ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உளுத்தங்கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் நல்லா சர்க்கரை லைட்டாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. குழந்த பிறந்தப்பறம் இந்த உளுத்தங்கஞ்சி வச்சு குடித்தோம்னா நல்ல ஸ்ட்ரென்த் உடம்புக்கு. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு தேவையான அளவு சர்க்கரை ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்து இப்படி துருவி போட்டுக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான உளுத்தங்கஞ்சி ரெடி. இப்போ இதில் துருவின தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்தால் உளுத்தங்கஞ்சி ரெடி.